சென்னை உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதி நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். 52வது தலைமை நீதிபதியாக இருந்தவர் சஞ்சய் வி கங்காபூர்வாலா. அவருக்கு அப்புறம் ஆர் மகாதேவன், டி கிருஷ்ணகுமார் 2 பேருமே ஆக்டிங் தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 53வது தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம். அப்புறம் இப்போ 54வது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா பதவியேற்றிருக்கார். இந்தியாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திற்கு உண்டான அரசியலமைப்பு விதிகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பிரிவு 217(1) என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் பற்றி கூறுறாங்க. பிரிவு 222 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை மாற்றுதல் பற்றி கூறியிருக்காங்க. பிரிவு 224 கூடுதல் மற்றும் தற்காலிக நீதிபதிகள் நியமனம் பற்றி சொல்லியிருக்காங்க. பிரிவு 224(a) ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்கால நீதிபதிகளாக நியமனம் செய்தல் பற்றி பேசியிருக்காங்க. இந்தியாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்றத்தின் பிற நீதிபதிகளை நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதி, தட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூடயும் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர் கூடயும் கலந்து ஆலோசித்து தான் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கணும். தலைமை நீதிபதி அல்லாத வேறு நீதிபதியாக இருந்தால் அந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுடனும் கலந்தாலோசிக்க வேண்டும். நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக சில வழக்குகள் இருக்குது, அதை பார்க்கலாம். முதல் நீதிபதிகள் வழக்கு 1981. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதித்துறை நியமனங்களில் நிர்வாகிக்கு முதன்மை இருந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது பிரசிடெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூடயும் ஆளுநர் கூடயும் கலந்து ஆலோசித்து நீதிபதியை நியமிக்கும் போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கருத்தும் பிரசிடெண்ட்டோட கருத்தும் மாறுபட்டிருந்தால் பிரசிடெண்ட்டோட முடிவு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது தான் முதல் நீதிபதி வழக்கில் சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது நீதிபதிகள் வழக்கு 1993. இந்த வழக்கில் தான் கொலீஜியம் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமை நீதிபதியின் பார்வைக்கு முதன்மை உள்ளது அப்படின்ட்டுருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது தான் பிரசிடெண்ட் கேட்கணும். மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு 1998 என்ன சொல்கிறாங்கன்னா, கொலீஜியம்ன்ற அமைப்பை விரிவாக்கம் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்திற்கு தலைமை நீதிபதியும் 4 மூத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சேர்ந்து முடிவெடுக்கணும். அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்திற்கு தலைமை நீதிபதியும் 2 மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கலந்தாலோசித்து முடிவு பண்ணணும். இந்த கொலீஜியம் அமைப்பு சொல்கிறத பிரசிடெண்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்குது.